தமிழகத்திற்குள் மதவாதம் நுழைய முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். காஷ்மீர் தொடர்பாக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் உறுதி. திமுக ஆட்சியில் காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாத்ததுடன் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் பெருமிதம். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை சாட்சி. காவல்துறையின் செயல்பாடுகள் சரியில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்த உத்தரவு ரத்து. திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியை விட்டு வெளியேறாத பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு பதிவு. விசா காலக்கெடு முடிந்து வெளியேறாததால் காவல்துறை நடவடிக்கை. நெல்லை வள்ளியூர் அருகே விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து நிதியுதவி அறிவிப்பு. விபத்தில் சிகிச்சையடைந்து வருவோருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவு. திருப்பூர் அருகே அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் சாலையோர கம்பி வேலியின் மீது மோதி விபத்து. விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருமலை அருகே தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றி சென்று மினி பேருந்து கவிழ்ந்து விபத்து. விபத்தில் 18 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓடிடி தளங்களில் ஆபாச காட்சிகள் ஒளிபரப்புவதை தடை செய்ய கோரிய வழக்கு. மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் மீதான நடவடிக்கை குறித்து பிரதமர் இல்லத்தில் 40 நிமிடம் ஆலோசனை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் கூட்டத்தில் பங்கேற்பு. பொதுமக்களிடம் பணத்தை பெற்று ஏமாற்றும் நிதி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி, தாம்பரத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 33 பேர் கைது. உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்ததால் காவல்துறை நடவடிக்கை. பணப்பட்டுவாடா புகார் தொடர்பான வழக்கில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர். வழக்கை ஜூன் 5ஆம் தேதி ஒத்திவைத்தது வேலூர் நீதிமன்றம். கன்னியாமூர் கலவர வழக்கில் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் விசாரணை. வழக்கு சம்பந்தமாக 94 பேர் நேரில் ஆஜர். மே 2ஆம் தேதி கேதார்நாத் கோயில் திறப்பு விழாவையொட்டி வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம். 6 மாதம் திறந்திருக்கும் கேதார்நாத் கோயிலுக்கு செல்லும் யாத்திரை நாளை தொடக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.